ஆலோசிக்கும் போது எங்களுக்கு எங்கள் நண்பர் மூலமாக ஐஸ்வர்யா பில்டர்ஸு ஒரு அறிமுகம் கிடைத்தது. அந்த ஐஸ்வர்யா பில்டர்ஸு எங்கள் வீடை கட்டுவதற்கு கட்டுமான ஒப்பந்தம் போட்டு அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்க வந்து எங்களோட இடத்த பார்த்துக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட ஒரு கருத்துரை அவங்க இந்த பில்டிங் கட்டினா இவ்வளோ போடணும் என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. சொன்னதில் வந்து எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. சரி, அப்புறம் வந்து அந்த முயற்சிக்கு அவங்களும் உறுதுணையாக இருந்து இந்த மாதிரி கட்டலாம் சார், இங்கே எல்லாம் லோன் கிடைக்கும், இந்த மாதிரி செய்யலாம், இந்த மெட்டீரியல் போடலாம்னு சொன்னாங்க. சொன்னதில் வந்து எங்களுக்கு ஒரு திருப்தி. கடைசியில் அவங்க அந்த ஐஸ்வர்யா பில்டர்ஸு நான் வந்து அந்த கட்டுமானத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சேன். எங்களோட மனநிறைவுக்கு தக்க அந்த வீட்டை அவங்க எங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருப்பூரூரில் ஒரு வீடு ஒன்று பண்ணோம்ல, அந்த வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி வீடு குடி போகிறாங்க. அது பற்றியான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடு எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள் மெட்டீரியல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடை முடித்த பிறகும் நான் கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். இதில் ஒரு டிசம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் வீட்டு ஓனர் நமக்கு விருந்து கொடுப்பாங்க, நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் கூப்பிட்டு. அந்த வீடியோ போடும்போது இதையும் சேர்த்து நான் போட பார்க்குறேன். இந்த வீட்டோட பிளான் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதோட 3D மாடல் எல்லாமே நான் போடுறேன். ஒருவேளை அந்த 30க்கு 50 வெஸ்ட் பேசிங் இடம் உள்ளது. இந்த இடம் உள்ள அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த ஒருவேளை இந்த வீடு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் வீடை கட்டிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தா, இந்த வீட்டு ஓனர்ஸ் வந்து அவங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே என்னை தொடர்பு கொள்கிறாங்க. நாங்கள் வந்து இடம் வாங்கலான் இருக்கோம், என்ன மாதிரி இடம் வாங்கலாம் அப்படின்லாம் கேட்டு அதில் அட்வைஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு 4-5 இடத்த செலக்ட் பண்ணி அதில் ஒரு இடத்த ஃபைனல் பண்ணுறாங்க. ஃபைனல் பண்ணி நம்மளோட அட்வைஸின் பேரில் அந்த இடத்த வாங்குறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி அந்த வீட்டுடைய பிளானை ஃபைனலைஸ் பண்ணி தரோம். அவங்களுக்கு கனவுகளாக இருந்தது, அந்த கனவுகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த பிளானை வடிவமைச்சு நம்ம அந்த வீடை கட்டி கொடுத்தோம். இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த துறையில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் பர்சனோட கலந்தாலோசித்து என்ன மாதிரி இடம் வாங்கலாம், எப்படி வீடுகள் கட்டலாம் அப்படின்னு முன்கூட்டியே அதை பற்றியான ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அந்த இடத்த வாங்கினாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியும் அந்த வீடை வந்து கச்சிதமாக அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே அந்த வீடையும் பண்ணிக்கிட்டாங்க. 2 விஷயம், அவங்க இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த வாங்கினாங்க, அதில் வந்து சரியான விதத்தில் அந்த வீடை வந்து அமைச்சு வீடை முடிச்சுக்கிட்டாங்க. இதை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கவங்க, கமர்ஷியல் லேண்டு வாங்க போகிறவங்க, பெரிய லேண்டு வாங்க போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்னிக்கல் பர்சனோட வந்து அவங்க வந்து அட்வைஸ் கேட்பாங்க. இதில் எதுவும் ஃபியூச்சர் ப்ரொப்போசல், இது வேறு எதுவும் கவர்மெண்ட் லீகலாக இருக்கா, இதில் என்ன மாதிரி எஃப்எஸ்சி பண்ணலாம், இதில் என்ன மாதிரி சாயில் கட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த பற்றியான ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கி அதை வந்து அவங்க செக்யூர்டாக பார்த்து ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் அந்த மாதிரி இடங்கள் வாங்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் பல கோடி, லேண்டோட மதிப்பு வந்து பல கோடி இருக்கும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன மாதிரி ஃபால்ட் இருக்குது, எவ்வளோ பணம் போட்டோம்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அப்படிலாம் ஓவராலாக அந்த பிளான், அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடியே பிளானை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்தையும் வாங்குவாங்க. இது வந்து பெரிய லெவலில் ஹியூஜ் லெவலில் பிஸ்னஸில் நடக்கும். ஆனால் வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலாக சின்ன சின்ன இடம் வாங்குறவங்களுக்கு அது பெரிய அட்வைஸ் இருக்காது. ஏதோ ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இதில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசைப்பட்டு மெயின் ரோட்டில் நல்ல காஸ்ட்லியான இடத்த வாங்கிடுவாங்க, அப்புறம் வீடுகள் கட்ட முடியாமல் தவிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரி காஸ்ட்டில் நம்ம இடம் வாங்கலாங்கிறது முடிவு பண்ணணும். அப்புறம் அதுக்கு பேரலாக நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு முடிவு பண்ணணும். இது மாதிரி ரெண்டையுமே பேலன்ஸ்டாக நம்ம ஐடியா பண்ணி வீடை பண்ணோம்னா கச்சிதமாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த கிளைண்டே தான். அவங்க யங் ஏஜில் அவங்க கரெக்டான பிளான் பண்ணி என்ன மாதிரி இடம் வாங்கணும், எவ்வளோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும், ரிமைண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ காஸ்ட் வரும், அந்த காஸ்ட் நம்மள்ட்ட இருக்கா, அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம், இதெல்லாம் ஒரு வடிவம் பண்ணி அவங்க வந்து அவங்க சைடு பிளான் பண்ணாங்க. அது கச்சிதமாக முடிஞ்சுது. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யங்ஸ்டராக இருக்கிறவங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்கள்ட்ட நான் இதை பற்றி நான் அந்த கேள்விகள் கேட்டு அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறேன், எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு சாத்தியம் வந்தது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா நல்ல ஒரு நாலேஜான மெச்சூர்டாக இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம், இந்த வீடு எப்படி வந்திருக்கலாம் பார்க்கலாம். இதோட பேலன்ஸ் ஒர்க் இருக்கிறதையும் நான் காமிச்சிட்டு அப்படி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்வர்யம் பில்டர், இது வந்து நம்ம திருப்பூரூரில் பண்ணிகிட்டு இருக்க வீட்டோடைய நாளைக்கு இனாகரேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டி டேங்க் வருதுல்ல, அதெல்லாம் ஈக்குவலாக போட்டு வச்சுருக்கோம். இதில் சும்மா மேலே மட்டும் எம்சாண்ட் போட்டிருக்கோம். ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்களுக்கு எதுவும் உலகிலையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு தான் போட்டிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் சுத்தம் மட்டும் இங்கே கார்டன் மாதிரி வரும் அவங்களுக்கு. காம்பவுண்ட் வால்லாம் வருது இதில். அடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க ஒயிட் அண்ட் கிரே கலரில் தான் ஓனர்ஸ் வந்து விரும்பினாங்க. அதனால் அந்த ஒயிட்டு கிரே கலரில் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாக்கா அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த கிரே கலரு டைல்ஸு இது மழை கலங்கிறதுனால இந்த கால் வச்ச இதெல்லாம் இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டீல் டோர். இது பார்க்குறதுக்கு நல்லா உட் ஃபினிஷில், டீ குட் ஃபினிஷில் வருது இந்த டோரு. சேஃப்டியெல்லாம் வந்து இதோட சேஃப்டியெல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அயன் ராடு மாதிரி தான் சைடில் அடித்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. மொத்தம் 8 3 3 6, கீழே 1 மேலே 1, 8 இது போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் உள்ளார என்ட்ரு ஆனோம்னா பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ப்ளைனான ரூமு. இதில் வந்து நல்லா அதிருது, ப்ளைனாக இருக்கிறதுனால வந்து எக்கோ ஆகுது. இது லிவிங், டைனிங் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கிச்சன் இருக்குது, கிச்சன் மேலே இங்கே நம்ம கிச்சன் டைல்ஸ் ஒட்டுறது, மேலே டெரஸ் டைல்ஸ் ஒட்டுறது பாக்கியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஃப்ரெஞ்சு விண்டோவில் இங்கே கிரில் கேட் போடணும். 3 வேலையும் பாக்கியிருக்கு. இதில் வந்து வால்பேப்பர் பண்ணணுமா இல்லை பெயிண்ட், கலர் பெயிண்ட் அடிக்கலாமாங்கிறது கிளைண்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணணும். முன்னாடி இங்கே வந்து நம்ம டைல்ஸ் ஓட்டுறதா, நேச்சுரல் டைல்ஸ் ஓட்டுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு வேளை தண்ணி வந்தால் தண்ணி வலிச்சு போகிறதுக்கு இங்கே வந்து கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் இது. மேலே ஃபுல்லாக கிளாஸ் போட்டோம். நம்ம ஃபுல்லாக கிளாஸ் போட்டுட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து தண்ணி வலிச்சு போகிறதுக்கு அங்கே பைப் லைன் கொடுத்துருக்கோம். நாளைக்கு நல்ல நாள் வீடு குடி போகிறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஃபினிஷ் பண்ண பிறகு அடுத்த மாதத்தில் வந்து ஆளுங்களுக்காக தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து வீடை நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எல்லாம் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டுறோம். இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே கிரில் ஸ்டேர்கேஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து மிஸ் வச்சு காங்கிரீட் போட்டோம். காங்கிரீட் போட்ட பிறகு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 1க்கு 1 டைல்ஸ் வாங்கிட்டாங்க ஓனர். வாங்கிட்டு அதை கட் பண்ணி அந்த உட்டு மாதிரியே உள்ள டைல்ஸ் வாங்கிட்டு போட்டோம். இது பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே நல்லா எஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே பட்டி தான், சிப்சம் பட்டி, பிளாஸ்டிக் தான். இது சிப்சம் பிளாஸ்டர் தான் பண்ணியிருக்கு. இதோட டச்சப்லாம் வந்து திருப்பி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைமரு போட்டு நம்ம வந்து கலர் போடணும். அந்த மாதிரி இப்போ மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இன்னும் பால்கனிலாம் போடணும். அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஃபுல்லாக வாழை போடாமல் ஃபுல்லாக பெரிய நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். நல்லா உள்முட்டுற மாதிரி இருக்கிறது நம்மளோட கான்செப்ட் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், சீலிங் லைட்டு எல்லாமே ஓனர்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி டோர்ஸ் இந்த மாதிரி டிசைன் வேணும்னா, அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காக நாங்கள் செஞ்சோம். டோர் செஞ்சு அது மாட்டுறதுக்கு வச்சுருக்கோம். அவங்க இந்த மாதிரி கிரே அண்டு டார்க் கிரே பேட்டர்ன் கேட்டாங்க. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம சொந்தமாக பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா டபிள்யூபிசி டோரு, நார்மலாக ப்ளஸ் டோர் மாதிரி இல்லாமல் டபிள்யூபிசி. இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி டோரு 2க்கு 3 ஃப்ரேமில் டபிள்யூபிசி. இதில் நார்மல் நம்ம 4க்கு 3, 4க்கு 2.5 அந்த மாதிரி ஃப்ரேமில் கூட டபிள்யூபிசி வருது. இதுலேயும் பெட்ரூம் டோர் மாதிரிலாம் டிசைன்லாம் வருது. இது பிளெயின் போட்டோம். இந்த வீட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபிட்டிங்கு, பெயிண்ட் ஒர்க்கு, டைல்ஸு, கிச்சனில் டைல்ஸ் ஒட்டுறது, அது மாதிரி ஸ்டேர்கேஸில் ஹேண்ட் ரைல் போடுறது, காம்பவுண்ட் வால் ஒர்க்கு, இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. சென்டரில் வந்து கோர்ட்யார்டில் வந்து வால்பேப்பர் ஒட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு நான் திருப்பி அது ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு அவங்க ஃபஸ்ட் வீக்கில் ஒரு விருந்து ஒன்று கொடுக்குறாங்க. அந்த விருந்தோடு நான் முடிந்தால் இந்த வீடை அப்லோடு பண்ணுறேன். இந்த வீட்டோட பிளானு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வருங்காலங்களில் அப்லோடு பண்ணுறேன். நம்ம வந்து ஐஸ்வர்யம் பில்டர் சார்பாக இந்த கிளைண்ட்டை வந்து மனதார நாங்கள் வாழ்த்துறோம். எங்களோட எம்ப்ளாயிஸும் நாங்களும் அவங்கள 16 பெட்டர் பேர் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நீங்களும் அவங்கள வாழ்த்துங்க, மனநிறைவு பெறுவாங்க. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில், மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க.
அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.